தமிழ் புத்தாண்டு நாளை கொண்டாடப்பட இருப்பதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜியும் குடியரசு துணைத் தலைவர் ஹமீது அன்சாரியும் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்நாள் அமைதி, செழுமை மற்றும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் என குறிப்பிட்டுள்ளனர். வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ள ஆளுநர் ரோசையா ஒற்றுமையையும் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வலிமைப்படுத்தும் ஆண்டாக அமையட்டும் என கூறியிருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில் தமிழக மக்களுக்கு வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் நிறைவான நலத்தையும் வழங்கும் ஆண்டாக அமையட்டும் என கூறியுள்ளார். மக்கள் அனைவரும் அமைதியுடனும் சகோதர மனப்பான்மையுடனும் வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளம் கூட்டும் வாழ்க்கை மலர்ந்து ஒளிமயமான வாழ்க்கையை தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கு வழங்கும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். துன்பங்கள் நீங்கி எல்லா வளமும் பெற்று வாழ்க்கையில் முன்னேற தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டிருக்கும் வாழ்த்துச் செய்தியில் சித்திரை திருநாளில் சமூக நீதி மலர உறுதி கொள்வோம் என தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் உழவர் வாழ்விலும் தமிழர் வாழ்விலும் புத்துணர்வும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்பட வாழ்த்தியிருக்கிறார். தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஒன்றுபட்டு வேறுபாடுகளை மறந்து தமிழக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சி செய்ய வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துன்பங்களுக்கும் பிணி நீக்கும் மருந்தாக பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு அமைய இந்திய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் பாரிவேந்தர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்.